ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு தொக்கு தாங்க பண்ண போகிறோம். முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காய் தொக்கு பண்ண போகிறோம். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழம்புலாம் தேவையில்லை, இதுவே போதும். உங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்ய அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1½ டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த சோம்பு போட்டால் தான் ஒரு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்ச பின்ன நம்ம பூண்டு ஒரு 10 பூண்டு அளவுக்கு எடுத்து இடித்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்க வேணாம், நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கின பின்ன ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்ன நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு வெங்காயம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு போதும். இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எதையுமே நீங்கள் சாப்பரில் போட வேணாம், இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள். குழம்புத்தூள் அதிகமாக சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா அந்த ஒரு மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கின பின்ன இப்போ நான் முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெட்டி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்காயை சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை கலரி கொடுத்துட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டோம். இதில் இன்றைக்கி நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம இதில் குக் பண்ணிடலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்ததில் இன்னும் கொஞ்சம் கூட தொக்கு சுண்டுனா நல்லாயிருக்கும். இந்த அளவில் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தொக்கு சுண்டுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வேணால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு குழம்புலாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் ரசம் சாதம் வைக்கிறீங்கன்னா சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாம்பாருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை மெயின் டிஷ்ஷாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமும் அதோட டேஸ்ட்டு நாக்குலேயே இருக்கும். ஃபைனலாக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அந்த கருவேப்பிலோட வாசனை மனமும் அந்த பச்சையாக கடைசியில் சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி நான் ரைஸோட ஒயிட் ரைஸோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முருங்கைக்காய் வாசனையும் டேஸ்ட்டும் ஒரு துளிலையும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.